Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் சீரீஸ்ல செஷன் 7ல நம்ம பார்க்க போறது செட். அதாவது பைத்தான் செட்ன்றது ஒரு பில்டிங் டேட்டா டைப். இதுல you can have multiple elements of different data types. அதாவது உங்க செட்ல ஒரு 5 எலிமெண்ட் இருக்கதா அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த 5 எலிமெண்ட்ல 3 எலிமெண்ட் ஸ்ட்ரிங் ஆவும் 3 எலிமெண்டோட டேட்டா டைப் இன்டீஜராவும் இருக்கலாம். And it's an unordered collection of elements. அதாவது அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே இதை வந்து உங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்க செட்ல சப்போஸ் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஆர்டர்லையும், நெக்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு ஆர்டர்லையும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இட்ஸ் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட். பட் லிஸ்ட் அண்ட் டப்பிள் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் அது வந்து ஒரு ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்னு. அதனாலதான் நம்மளால அந்த லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்ஸை இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. யூ cannot have duplicate values. ஒரு செட்ல 5 எலிமெண்ட் இருக்கு. அந்த 5 எலிமெண்ட்டும் யூனிக் வேல்யூவா தான் இருக்கணும். அதுல டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்க முடியாது. பட் லிஸ்ட்ல யூ கேன் ஹாவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அதே மாதிரி டப்பிள்லையும் யூ கேன் ஹாவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். இந்த செட்ல உள்ள எலிமெண்ட்டை யூ cannot சேஞ்ச். என்னோட செட்ல 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு வேல்யூ சப்போஸ் 101 இருக்கு. அதை நான் 104 மாத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா you cannot change the value which is existing in set. But you can add or remove item from the set. நம்மளால ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். இதை எப்படி பண்ண போறோம்ன்றத நம்ம எக்ஸாம்பிளோட பின்னாடி பார்ப்போம். There are certain methods to support set operation. செட்னு சொன்னாலே நமக்கு தெரியும். செட்ல வந்து நம்ம யூனியன், இன்டர்செக்ஷன், டிஸ்ஜாயிண்ட், வெதர் திஸ் செட் இஸ் a subset of another set, இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட், டு கிரியேட் அ செட் என்ன மாதிரி நம்ம அதை பைத்தான் ப்ரோக்ராம்ல டினோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வேரியபிள் நேம் is equal to, அதாவது உங்க செட் நேம் is equal to then within bracket, இந்த மாதிரி bracket கொடுக்கணும், flat bracket. அதுக்குள்ள உங்களோட டேட்டா ஐட்டம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அல்லது கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் is equal to set, then the element value you can give in parenthesis. ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம எப்படி ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணலாம் செட்ல அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் உங்க செட்ல 101, 102, 103 அப்படின்னு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கதா அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த செட்டை நான் ரூம் நம்பர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ செட் RNO, அதாவது என்னோட வேரியபிள் நேம் is equal to then the element value. Suppose I want to add 111. இந்த எலிமெண்ட்டை நான் இந்த செட்ல ஆட் பண்ணணும்னா then set name dot add அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் எக்ஸிஸ்டிங் செட்ல உள்ள எலிமெண்டோட போய் ஆட் ஆகும். ஆட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் என்னோட செட்ல நான் ஒரு டப்பிள் ஆட் பண்ணணும். என்னோட டப்பிள்ல 111, 112 அப்படின்னு 2 எலிமெண்ட் இருக்குது. இந்த 2 எலிமெண்ட்டையும் நான் எக்ஸிஸ்டிங் செட்டோட ஆட் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா செட் RNO டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டப்பிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த டப்பிள் இதோட ஆட் ஆயிருக்கும். இப்போ இந்த செட்டை பாத்தீங்கன்னா இந்த 101, 102, 103 இது மூணுமே ஒரு எலிமெண்ட். இந்த டப்பிள் அகெயின் even though it's having 2 element, ஒரு செட்டை பொறுத்தவரையும் இது ஒரு சிங்கிள் எலிமெண்டா தான் கன்சிடர் ஆகும். ஓகே, so this 111 and 112, these two are in a tuple. so இது வந்து ஒரு செட்டை பொறுத்தவரையும் இது ஒரு தனி எலிமெண்ட். இந்த ஆட்ல நம்ம ஒரு எலிமெண்டோட வேல்யூவை தான் நம்ம கொடுக்க முடியும். You cannot specify multiple values here. Say for example set name dot add அப்படின்னு சொல்லிட்டு 111, 112 அப்படின்னு நான் கொடுக்கலாமா அப்படின்னீங்கன்னா கொடுக்க முடியாது. இங்க வந்து ஒரு எலிமெண்ட் வேல்யூ தான் உங்களால பாஸ் பண்ண முடியும். பட் இங்க வந்து எப்படி நம்ம 2 எலிமெண்ட் வேல்யூ எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து செட்டை பொறுத்தவரையும் இது ஒரு எலிமெண்டா தான் கன்சிடர் பண்ண போகுது. பிகாஸ் இட்ஸ் அ டப்பிள் which is having 2 element. சப்போஸ் IEEE, அதாவது வந்து லிஸ்டோ டப்பிள்லயோ இல்ல அனதர் செட்லயோ உள்ள எலிமெண்ட்ஸை நீங்க உங்களோட எக்ஸிஸ்டிங் செட்டோட ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட செட் RNO அதுல வந்து நான் ரூம் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் 101, 102, 103.
RNO1 another set. அதுல வந்து 105 106 ரெண்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னோட செட்ல அதாவது RNOன்ற செட்ல அப்டேட் பண்றேன். அதாவது இந்த செட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதா அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த செட்டோட நான் இந்த அனதர் செட்டை ஆட் பண்றேன். அதாவது செட் RNO1 ஆட் பண்றேன். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் நேம் டாட் அப்டேட் அதுக்கப்புறம் அனதர் செட் நேம் இப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ யூ வில் கெட் அ ரிசல்ட் லைக் திஸ் 101 102 103 105 106ன்ற மாதிரி உங்களுக்கு இதுவும் ஆட் ஆகி ரிசல்ட் கிடைக்கும். இதுல 105ம் 106ம் செப்பரேட் எலிமெண்ட்ஸ். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த டப்பிள்ல இருந்து வந்த மாதிரி கிடையாது. இது ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி எலிமெண்ட். சப்போஸ் என்னோட செட் இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இது வந்து என்னோட எக்ஸிஸ்டிங் செட். இதுல நான் லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்ப லிஸ்ட்ல 105ம் 106ம் இருக்கு. இதை நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்டேட்ல கொடுத்துட்டு அதே லிஸ்டோட நேம் கொடுக்கலாம். ஸோ இந்த அப்டேட்ல எனி ஐட்ரபிள் அதாவது நம்ம எந்தெந்த எலிமெண்ட் எல்லாம் ஐட்ரேட் பண்ணுவோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஐட்ரேட் பண்ணுவோம், டப்பிள் ஐட்ரேட் பண்ணுவோம், செட் ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இங்க கொடுக்க முடியும். அதே மாதிரி என்னோட டப்பிள்ல இந்த எலிமெண்ட் இருக்கு, அதை நான் என்னோட செட்டோட ஆட் பண்றேன். ஸோ ஐம் கெட்டிங் திஸ் ரிசல்ட். நெக்ஸ்ட் செட் மெத்தட்ஸ்ல நம்ம எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் எலிமெண்ட்னு பார்ப்போம். இப்ப என்னோட எக்ஸிஸ்டிங் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ரிமூவ் தென் த ஐட்டம் வேல்யூ. சப்போஸ் ஐட்டம் வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருந்ததுன்னா நீங்க வித்தின் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஐட்டம் வேல்யூ இன்டீஜரா இருந்ததுன்னா நீங்க 1111 கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் டு ரிமூவ் ஐட்டம் வித் த வேல்யூ விச் யூ ஆர் ஸ்பெசிஃபைங் ஹியர். ஓகே, இப்போ இந்த ஐட்டம் சப்போஸ் என்னோட செட்ல இல்ல அப்படின்னா இட் வில் த்ரோ எரர் மெசேஜ். இப்போ என்னோட செட்ல 101 102 103 மட்டும் தான் இருக்கு. என்னோட செட்ல 111 வேல்யூ கிடையாது அப்படின்னா ஐ வில் கெட் அ எரர் மெசேஜ். இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கார்ட்ன்றதுல நீங்க ஒரு ஐட்டம் வேல்யூ கொடுத்துருக்கீங்க. சப்போஸ் என்னோட லிஸ்ட்ல அந்த ஐட்டம் இருந்ததுன்னா அந்த ஐட்டத்தை இது ரிமூவ் பண்ணும். ஐட்டம் இல்லைன்னா இட் வில் நாட் த்ரோ எனி எரர், எந்த எரரும் ஷோ பண்ணாது. செட் நேம் டாட் பாப் அப்படின்றதுல நீங்க எந்த பராமீட்டரும் கொடுக்க மாட்டீங்க. பாப்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் ரிமூவ் ரேண்டம் எலிமெண்ட் ஃப்ரம் த செட். அதாவது உங்க செட்டே வந்து ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். ஸோ அதுல இருந்து நீங்க இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நீங்க எதுவும் ரிமூவ் பண்ண போறது கிடையாது. பட் நீங்க டேட்டா ஐட்டம் வேல்யூவை யூஸ் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணலாம். அதாவது இந்த பர்டிகுலர் ஐட்டத்தை ரிமூவ் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இங்க வந்து பாப் அப்படின்றத நீங்க கொடுக்கும்போது இது வந்து ஒரு ரேண்டம் ஐட்டமா ரிமூவ் பண்ணும். சப்போஸ் நீங்க உங்க லிஸ்ட்ல இருந்து எல்லா ஐட்டத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களோட செட் வந்து எம்டி செட்டா இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த செட்ல இருந்து அகைன் யூ ஆர் இஷ்யூவிங் பாப் கொடுத்தீங்கன்னா இட் வில் த்ரோ எரர் மெசேஜ். நெக்ஸ்ட் கிளியர்ன்றது உங்க செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் கிளியர் பண்ணிட்டு எம்டி லிஸ்ட அவுட்புட்டா கொடுக்கும். நெக்ஸ்ட் டெலீட்ன்றது உங்களோட செட்டை டெலீட் பண்ணிரும், செட்டையே டெலீட் பண்ணிரும் அதுல உள்ள ஐட்டம்ஸோட. ஸோ ஆஃப்டர் திஸ் டெலீட் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பிரிண்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னா இட் வில் த்ரோ எரர். என்ன எரர் மெசேஜ் சொல்லும்? திஸ் செட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லும். ஏன்னா செட்டு ஒன்று இருந்திருக்கு முன்னாடியே, அதை நீங்க இப்ப டெலீட் பண்ணிட்டீங்க, இப்போ அந்த மாதிரி ஒரு செட்டு இல்லை. ஸோ அது வந்து ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும் உங்களுக்கு. இப்போ இதுதான் என்னோட செட். ஸோ செட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் நம்ம பார்த்தோம். செட் நேம் இஸ் ஈக்குவல் டு தென் வித்தின் பிராக்கெட்ல நான் கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா ஐட்டம் வந்து இன்டீஜரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செட்டை நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். இப்போதைக்கு இந்த கமெண்ட்ல கொடுத்துருக்கத நம்ம விட்டுருவோம். கீழே பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம்? எனி ஐட்ரபிள், அதாவது ஒரு டப்லையோ ஒரு செட்டையோ அல்லது ஒரு லிஸ்ட்ல உள்ள ஐட்டத்தையோ நம்மளால எக்ஸிஸ்டிங் செட்டோட அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதை நம்ம இங்க பண்ணுவோம். இதுதான் என்னோட செட் RNO. தென் RNO1 அப்படின்றது அனதர் செட். இந்த செட்ல உள்ள ஐட்டத்தோட இதை நான் ஆட் பண்ண போறேன். அதாவது 105 106 நான் ஆட் பண்ணணும். ஸோ என்னோட எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் இது வந்து நான் ஆட் பண்ண போற லிஸ்ட்.
என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? எனி ஐட்ரபிள் அதை ஆட் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போற மெத்தட் வந்து அப்டேட். ஸோ ஆஃப்டர் அப்டேட் let us see the result. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ணணும்னா நான் என்ன சொன்னேன்? ஆட்ன்றதை கொடுக்கணும்னு சொன்னேன். ஸோ இங்க ஆட்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இங்க நம்மளோட ரிசல்ட் என்ன கிடைக்கணும்? 101ல இருந்து 3 வரையும், அதுக்கப்புறம் 5 and 6 நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும். இட் கேன் பி ஆஃப் எனி ஆர்டர். அதே மாதிரி இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 1111ன்றதும் ஆட் ஆகி நமக்கு ரிசல்ட் சொல்லணும். இந்த ஐட்டம்ஸ் கேன் பி ஆஃப் எனி ஆர்டர். நெக்ஸ்ட் செட்ல உள்ள ஐட்டத்தை நம்ம அனதர் செட்டோட ஆட் பண்ண மாதிரி இங்க லிஸ்ட்ல உள்ள ஐட்டத்தை செட்டோட ஆட் பண்ண போறோம். சேம் சின்டாக்ஸ் தான். செட் நேம் டாட் அப்டேட், அதுக்குள்ள நம்ம எதை ஆட் பண்ணணும், அதாவது இந்த லிஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம், லிஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் நமக்கு அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். ஏன்னா லிஸ்ட்லயும் நம்ம அதே தான் கொடுத்துருக்கோம், 105 106. ஸோ ஐ வில் கெட் த சேம் ரிசல்ட். நீங்க ஒரு டப்பிள் ஆட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, அதாவது இது உங்களோட எக்ஸிஸ்டிங் செட், இதோட நீங்க இந்த டப்பிள் ஆட் பண்றீங்க. ஸோ இங்க அப்டேட் அப்படின்னு கொடுக்கும்போது இதுலயும் உங்களுக்கு அதே ரிசல்ட் கிடைக்கும். 101ல இருந்து 103 வரையும் அகைன் 5 and 6 ஆட் ஆகி இங்க டிஸ்பிளே ஆகும். அதுல டப்பிள் எக்ஸ்ட்ரா, அதாவது 105 and 106 நான் ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒரு எலிமெண்டா, அதாவது 111ம் 112ம் ஒரே எலிமெண்டா இங்க வந்து ஆட் ஆயிருக்கும். அதாவது உங்களோட செட் 1ல 5ம் 6ம் இருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் வந்து இது செட்டு. அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லிஸ்டோட நீங்க ஒரே ஒரு எலிமெண்ட்டை ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்கீங்க. அதனால 1111ன்றது உங்களுக்கு கிடைக்குது. உங்க லிஸ்ட் இது. இதை வந்து நீங்க எக்ஸிஸ்டிங் செட்டோட ஆட் பண்றீங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணி? அப்டேட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இது ரிசல்ட்டா கிடைக்குது. நெக்ஸ்ட் இது உங்களோட டப்பிள், இது எக்ஸிஸ்டிங் செட். தென் ஆட் டப்பிள் எலிமெண்ட் டு த எக்ஸிஸ்டிங் செட். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு டப்பிளையே நீங்க டாட் ஆட் அப்படின்னு கொடுக்கும்போது அது ஒரு எலிமெண்டா ஆட் ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இங்க 112ம் ஒரு எலிமெண்டா உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு வித் எக்ஸிஸ்டிங் செட் எலிமெண்டோட. எப்படி நான் டப்பிள்ல வந்து ஆட் பண்ணணும், அந்த மாதிரி லிஸ்ட ஆட் பண்ண ட்ரை பண்றேன். அதாவது என்னோட செட்ல 101 102, அதாவது இன்டீஜர் டேட்டா டைப் இருக்கு. அதோட நான் வந்து ஒரு லிஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிருக்கேன். தென் 103 கொடுத்துருக்கேன். இப்போ let us see the result. I will get an error. இங்க என்ன எரர் வருதுன்னா unhashable type list அப்படின்னு எரர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னீங்கன்னா இங்க வந்து லிஸ்ட் ஐட்டத்தை நம்மளால ஆட் பண்ண முடியாது. லிஸ்ட் ஐட்டம் நம்ம அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி செட்டோட ஆட் பண்ண முடியும். பட் ஒரு லிஸ்டாவே நம்மளால செட்ல இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னீங்கன்னா லிஸ்ட் வந்து ஒரு அன்ஹேஷபிள் ஐட்டம், அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணுது. முக்கியமா பாத்தீங்கன்னா செட்டை பத்தி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்திருக்கோம்? நம்ம இந்த செட்ல உள்ள ஐட்டத்தை அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திருக்கோம். பட் லிஸ்ட்ல உள்ள ஐட்டத்தை நம்மளால அப்டேட் பண்ண முடியும். ஓகே, as a list we can change the item value. ஸோ இது வந்து நம்மளால பண்ண முடியாது. இங்க ஆனா நான் ஒரு டப்பிள் ஆட் பண்ணிருக்கேன். 101 102 205 206 and then 103. இதுல இது ஒரு டப்பிள் ஒரு ஐட்டமா நான் ஆட் பண்ணிருக்கேன். இது எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம இங்க செக் பண்ணி பார்ப்போம். இதை நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த 205 206ன்றது ஒரு டப்பிளா ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த இது எக்ஸிக்யூட் ஆகுது. பட் ஆனா ஒரு லிஸ்ட்டை வந்து உங்களால இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ண முடியாது ஒரு ஐட்டமா உங்களோட செட்ல. நம்ம ஆட் பண்றது எப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரிமூவ் பண்றது எப்படின்னு பார்ப்போம். உங்களோட ஐட்டம் நேம் கொடுத்து ரிமூவ் பண்ணலாம். அதாவது என்னோட எக்ஸ்ட்ரா டப்பிள்ன்ற வேரியபிள்ல
நான் 111 112 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க ஒரு ஐட்டமா ஆட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஐட்டமா டெலீட் பண்ணலாம். ரிமூவ் கொடுத்து எக்ஸ்ட்ரா டப்பிள் கொடுத்தீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தை ரிமூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு 1111 கொடுத்துருக்கீங்க. இந்த ஐட்டம் ரிமூவ் ஆயிரும். ஸோ ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்ணணும்னா டாட் ரிமூவ் கொடுத்துட்டு அதை நீங்க ரிமூவ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 111 இருக்காது. இப்போ நீங்க அகைன் யூ ஆர் ட்ரைங் டு ரிமூவ் த சேம் ஐட்டம். இதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ எரர் மெசேஜ். பட் அதே ஐட்டத்தை நீங்க டிஸ்கார்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இட் won't throw எனி எரர் மெசேஜ். எந்த எரர் மெசேஜும் இது த்ரோ பண்ணாது. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாப்ன்றது ஒரு எலிமெண்ட்டை ரேண்டமா ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு பாப் யூஸ் பண்ணலாம். உங்களோட லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கிளியர் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம செட்டை டெலீட் பண்ணிட்டோம். நம்ம செட்டை டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா நமக்கு எரர் மெசேஜ் தான் வரும். ஓகே, உங்க என்டையர் செட் வித் எலிமெண்டோட நீங்க டெலீட் பண்ணணும்னா நீங்க டெலீட் கொடுக்கலாம். அதாவது இங்க வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் டெலீட் என்னோட செட் நேம் கொடுத்துருக்கேன். இங்க நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ எம் ட்ரைங் டு பிரிண்ட் த செட். அப்போ இட்ஸ் கோயிங் டு த்ரோ எரர் மெசேஜ் சேயிங் தட் திஸ் செட் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எரர் மெசேஜ் தான் இங்க வந்து த்ரோ ஆயிருக்கு. செட் நாட் டிஃபைன். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தெர் ஆர் சம் அதர் செட் மெத்தட்ஸ். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். லென்த் செட் நேம் அப்படின்னு கொடுக்கும்போது it's going to return how many number of elements are there in the set. Okay, then x in s அப்படின்னீங்கன்னா xன்றது sல இருக்கா அப்படின்னு செக் பண்றீங்க. x not in s அப்படின்னீங்கன்னா xன்ற வேல்யூ sன்ற செட்ல இல்லையான்னு செக் பண்றீங்க. ஓகே, xன்றது ஒரு வேல்யூ, xன்றது செட் sல இருக்கான்னு பாக்குறீங்க இல்லையான்னு பாக்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து is disjoint other அப்படின்னும் போது return true if the set has no element in common with other. disjoint போது ஒண்ணுக்கும் அடுத்ததுக்கும் காமனா எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு பாக்குறீங்க. நோ எலிமெண்ட், எந்த எலிமெண்ட்டும் காமனா இல்ல அப்படின்னீங்கன்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ரெண்டு செட்டும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் செட்டா இருக்கும்போது உங்களுக்கு ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். இஸ் சப்செட், அதாவது ஒரு செட் அனதர் ஒன்னுக்கு சப்செட்டான்றதை செக் பண்றதுக்கு இஸ் சப்செட் யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்க இந்த லெஸ் தேன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். அடுத்து whether set is a proper subset of other. ஒரு செட் நூனோட ப்ராப்பர் சப்செட்டா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னா இந்த லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், அதாவது return a new set with the element in either the set or other but not both. இந்த செட்ல இருக்கணும் அல்லது இன்னொரு செட்ல இருக்கணும், ரெண்டுலயும் இருக்கக்கூடாது. அதுதான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். தென் காப்பி, ஒரு லிஸ்ட் வந்து நீங்க காப்பி பண்றதுக்கு காப்பின்றத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சூப்பர் செட், வெதர் a particular set is a superset for another set. அதை செக் பண்றதுக்கு சூப்பர் செட்ன்றதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம கிரேட்டர் தென் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூனியன், அதாவது மல்டிபிள் செட்டோட யூனியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூனியன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன், ரெண்டு செட்டுக்கும் காமனா உள்ள எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணலாம். டிஃபரன்ஸ், அதாவது ரெண்டு செட்லைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சப்போஸ் a மைனஸ் b அப்படின்னு சொல்றீங்கன்னா the element should present in a but not in b. அதான் நம்ம டிஃபரன்ஸ் சொல்லுவோம். a ல இருக்கணும் ஆனா b ல இருக்க கூடாது, அது வந்து டிஃபரன்ஸ். ஓகே, இதை டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம டிஃபரன்ஸ்ன்றதை யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நான் பிளேயர் அப்படின்னு ஒரு செட் வச்சிருக்கேன். இந்த பிளேயர்ல எல்லா பிளேயர் நேம்ஸும் இதுல இருக்கு. ஸோ டோட்டலா 10 பிளேயர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு செட் வச்சிருக்கேன். அதுல வந்து ஐ ஹாவ் 5 நேம்ஸ், 5 நேம் இருக்கு எனக்கு. தென் பேஸ்பால் அப்படின்னு ஒரு செட் வச்சிருக்கேன். அதுல எனக்கு 6 நேம்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப நான் பிளேயரை பிரிண்ட் பண்ணிருக்கேன், கிரிக்கெட் பிரிண்ட் பண்ணிருக்கேன், பேஸ்பால் பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். நெக்ஸ்ட் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் இன் கிரிக்கெட் பட் நாட் இன் பேஸ்பால்.
அப்படின்னீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும். கிரிக்கெட்ல இருக்கணும் பட் பேஸ்பால்ல இருக்கக்கூடாது. அந்த எலிமெண்ட் எல்லாம் நான் டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ செட் கிரிக்கெட் டாட் டிஃபரன்ஸ் செட் பேஸ்பால். ஓகே, இதுல இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் இன் பேஸ்பால் பட் நாட் இன் கிரிக்கெட். பேஸ்பால்ல இருக்கணும் பட் கிரிக்கெட்ல இருக்கக்கூடாது. அந்த எலிமெண்ட்டை நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்த்திருக்கேன். இதே அவுட்புட்டுக்கு நான் வந்து மைனஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா டிஃபரன்ஸ்ன்றத விட அந்த மைனஸ் ஆபரேட்டர் ஈஸியா இருக்கும். கிரிக்கெட் மைனஸ் பேஸ்பால் அல்லது பேஸ்பால் மைனஸ் கிரிக்கெட் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த டிஃபரன்ஸ்க்கு பதிலா, இந்த டிஃபரன்ஸ் மெத்தடுக்கு பதிலா. ஓகே, இதுவரையும் நான் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயரை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம், கிரிக்கெட் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம், பேஸ்பால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் the element exists in cricket but not in baseball. கிரிக்கெட்ல இருக்கணும் ஆனா பேஸ்பால்ல இருக்கக்கூடாது. கிரிக்கெட்ல இருக்கிறது என்ன இருக்கு? ஜேன், மேரி, பானு, எரிக், ரவின்றது இருக்கு. பேஸ்பால்ல இருக்கக்கூடாதுன்னா ரவின்றது பேஸ்பால்லயும் இருக்கு. ஸோ இதுல இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேன், மேரி, பானு, எரிக் இது மட்டும்தான். ஏன்னா ரவி வந்து பேஸ்பால்லையும் இருக்கு. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எலிமெண்ட் இன் பேஸ்பால் பட் நாட் இன் கிரிக்கெட். பேஸ்பால்ல இருக்கணும் ஆனா கிரிக்கெட்ல இருக்கக்கூடாது. அகெயின் சேம் திங், ரவியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதுவே நான் இந்த மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்த்திருக்கேன். அகெயின் ஐம் கெட்டிங் த சேம் ரிசல்ட். நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது, செகண்ட் இதுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. ஸோ ஒரே மாதிரி ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம கிரிக்கெட்ன்றத கிரிக்கெட் ஒன்னுக்கு காப்பி பண்றோம். ஸோ கிரிக்கெட் டாட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஒன்ல காப்பி பண்ணி வைக்கிறோம். ஸோ கிரிக்கெட் ஒன் அண்ட் கிரிக்கெட் போத் ஆர் கோயிங் டு ஹாவ் த சேம் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட். டிஃபரன்ஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் அப்டேட்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம கிரிக்கெட் மைனஸ் பேஸ்பால் எப்படி பாக்குறதுன்னு பார்த்தோம். எய்தர் யூ கேன் யூஸ் டிஃபரன்ஸ் மெத்தட் ஆர் யூ கேன் யூஸ் கிரிக்கெட் மைனஸ் பேஸ்பால் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இத வந்து அகைன் ஐ வாண்ட் டு ஸ்டோர் இட் இன் கிரிக்கெட். கிரிக்கெட்ன்றதுல போய் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னீங்கன்னா செட் கிரிக்கெட் டாட் டிஃபரன்ஸ் அப்டேட், டிஃபரன்ஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க அதோட ரிசல்ட்டை நீங்க வந்து கிரிக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? டேட்டா எலிமெண்ட் ஷுட் பிரசன்ட் இன் கிரிக்கெட் பட் நாட் இன் பேஸ்பால். பேஸ்பால்ல இருக்கிற எலிமெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்களை மட்டும் எடுத்து நம்ம கிரிக்கெட்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, யூ காட் இட். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா கிரிக்கெட்டும் பேஸ்பாலும் விளையாடுறவங்க நமக்கு வேண்டாம். ஓகே, ஸோ கிரிக்கெட் மைனஸ் பேஸ்பால்ன்ற போது த பிளேயர்ஸ் ஹூ ஆர் ஆல் இன் கிரிக்கெட் பட் நாட் இன் பேஸ்பால், பேஸ்பால்ல இல்லாதவங்களை விட்டுட்டு கிரிக்கெட்ல உள்ளவங்களை மட்டும் எடுத்து கிரிக்கெட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ இதுதான் அது. ஸோ இது ரெண்டும் ரிசல்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இதோட அவுட்புட் பார்ப்போம். அவுட்புட் ஆஃப் கிரிக்கெட் மைனஸ் பேஸ்பால் இதுதான். இதோட ரிசல்ட்டை எடுத்து நம்ம வந்து கிரிக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கிரிக்கெட் ஒன் ஆல்ரெடி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருந்த லிஸ்ட். ஏன்னா கிரிக்கெட்டை வந்து நம்ம கிரிக்கெட் ஒன்ல காப்பி பண்ணதுனால நமக்கு ஆல்ரெடி இருந்த எலிமெண்ட்ஸ்லாம் கிரிக்கெட் ஒன்ல இருக்கு. இது வந்து நம்ம மாடிஃபை பண்ண லிஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். இப்போ இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கும் பேஸ்பாலுக்கும் காமனா உள்ள எலிமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கிரிக்கெட் ஒன்ல நமக்கு வந்து எல்லா நேம் லிஸ்டும் இருக்கு, அதுல ரவியும் இருக்கு. ஸோ பேஸ்பால்லையும் அதே மாதிரி ரவி இருக்கு. இது ரெண்டுக்கும் காமனா உள்ளது என்னது? ரவி. ஸோ இதுதான் உங்களோட இன்டர்செக்ஷன் ரிசல்ட்டா வரும். இன்டர்செக்ஷனுக்கு எய்தர் யூ கேன் யூஸ் இன்டர்செக்ஷன் மெத்தட் ஆர் யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, பாத்தீங்கன்னா இங்க ரவின்றது டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இன்க்ளூட் ஆல் த எலிமெண்ட் எக்ஸப்ட் த இன்டர்செக்ஷன் எலிமெண்ட். அதாவது இன்டர்செக்ஷன் எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் சொல்லணும். அதாவது ரெண்டுமே விளையாடுறவங்களை நம்ம வந்து என்ன பண்ணிடணும், ஒமிட் பண்ணிட்டு மீதி பேரெல்லாம் நேம் எல்லாம் எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்.
ஸோ இங்க நமக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸோட ரிசல்ட் பாருங்க. ரவி மட்டும் இல்லாம எல்லாரோட நேமும் நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. whether the sets are disjoint ஆன்னு செக் பண்றோம். அதாவது cricket 1 is disjoint baseball. ரெண்டும் disjoint தான், ரெண்டுக்கும் காமனா எந்த எலிமெண்ட்டும் இருக்கக்கூடாது. பட் நமக்கு ரவின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, அதனால இது ரெண்டும் disjoint செட் கிடையாது. ஸோ இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இங்க ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஃபால்ஸ். ஓகே, இந்த ரெண்டு செட்டும் டிஸ்ஜாயின்ட் கிடையாது, ஸோ நமக்கு ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், செக் வெதர் a set is subset of another. ஸோ கிரிக்கெட்ன்றது வந்து பிளேயரோட சப்செட்டா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது வந்து ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் சூப்பர் செட்டான்றதை செக் பண்றோம். அதாவது பிளேயர்ன்றது பேஸ்பாலோட சூப்பர் செட்டான்னு பார்க்கிறோம். பிளேயர்ல வந்து யூ ஹாவ் ஆல் த பிளேயர்ஸ் நேம். பேஸ்பால்ல சில பிளேயர்ஸ் மட்டும் தான் பேஸ்பால் விளையாடுவாங்க. அதனால பிளேயர்ன்றது சூப்பர் செட் தான், அதனால இங்கேயும் நமக்கு ட்ரூன்றது ரிட்டர்ன் ஆகும். யூனியன், நம்ம ரெண்டு செட்டையும் யூனியன் பண்றதுக்கு either you can use union method or you can use this pipeline operator. கிரிக்கெட்டையும் பேஸ்பாலையும் ரெண்டையும் யூனியன் பண்ணி அதை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பைத்தான் செட் மெத்தட்ஸா பார்த்துருக்கோம். அது இல்லாம பைத்தான் செட்ல எப்படி எலிமெண்ட்டை ஆட் பண்றது அண்ட் ரிமூவ் பண்றதுன்றத இந்த செஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம பைத்தான் செட் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது யூனியன், இன்டர்செக்ஷன், டிஸ்ஜாயின், சூப்பர் செட், சப்செட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் செட்ல எப்படி ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணலாம், ஒரு எலிமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணலான்றத பார்த்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஒரு செட்டோட ஐட்ரபிள், அதாவது ஒரு லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட் ஆட் பண்ண முடியும், டப்பிள்ல உள்ள எலிமெண்ட் ஆட் பண்ண முடியும், அனதர் செட்ல உள்ள எலிமெண்ட்டையும் ஆட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் நம்ம இந்த செஷன்ல பார்த்துருக்கோம். தேங்க்யூ.